தமிழ் வானிலை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழையே இன்னும் பதிவாகல. வெயில் மட்டும்தான் எங்களால பார்க்க முடியுது. அதனால இந்த திருப்பூர், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், தேனியில மழை வர மாரி எப்பதாங்க ஒரு மழை சென்னை பக்கம்லாம் வரப்போகுது? வறண்டு போயிருக்கு. நீங்க எப்போ வானிலை அறிக்கை சொன்னாலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் இத பத்தி தான் முதல்ல பேசுறீங்க. சென்னை பத்தி பேசவே மாட்றீங்க. அதே மாரி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த பகுதியெல்லாம் நீங்க அதிகமா பேச மாட்றீங்க. அதனால இதற்காகவே ஒரு தனி வானிலை அறிக்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டதுனால, சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக முக்கியமாக இந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு விளக்கங்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே மாரி ஒரு சில கமெண்ட் நேற்றைக்கு போட்டிருந்தீங்க. பெங்களூருக்கும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. அதே மாரி கர்நாடக மாநிலங்கள்ல மழை எப்படி இருக்கு? அங்கேயும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த வானிலை அறிக்கையில கர்நாடகா பத்தியும் நம்ம சேர்த்து சொல்லியிருக்கிறோம். அதே மாரி கேரள மாநிலங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எப்பதான் வெயில் குறைஞ்சி கனமழை தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம பயன்பெறலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து வருகிற நாட்கள்ல நம்ம உங்களுக்கு வானிலை அறிக்கையை சொல்ல முடியும். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்க போகுது, தென்மேற்கு பருவமழை எல்லாருமே பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையில தான் முடியுமா அப்படின்னும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கையில பார்க்கலாம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளும் கனமழை தீவிரமாயிட்டு இருக்கு. நேற்றைக்கு பார்த்திருப்பீங்க. எல்லா இடங்கள்ல கனமழை. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கரூர், அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரியில சில இடங்கள்ல மழை, சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமா இருந்துச்சு. அதே மாதிரி திருச்சி, புதுக்கோட்டையில கூட ஓரளவு கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல பதிவானது. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகையில பகுதியான சில இடங்கள்ல மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 50 முதல் 60% வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு. இந்நிலையில் சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மழை இல்லாத சூழ்நிலை பார்த்திருப்பீங்க. எல்லா இடத்துலையும் மழை, அங்க ஆலங்கட்டி மழை, இங்க புயல் மழை, சூறாவளி மழை, மரமே எங்க வீட்டில் சாஞ்சி போச்சு, வாழை மரங்கள் சேதமாச்சு, இப்படியெல்லாம் செய்திகள் நீங்க கேள்விப்பட்டுட்டு இந்த சென்னை பக்கம் எங்க ஒரு சொட்டு மழையை கூட காணோம். ஆனா எல்லா ஊர்லயும் மழைன்னு சொல்றாங்க. எப்பதான் இந்த இடத்துக்கு மழை வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள், அதே மாதிரி டெல்டா மக்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் கூட நேற்றை கொஞ்சம் பரவாயில்ல, மழை வந்திருக்கு. ஆனா இன்னும் அந்த மயிலாடுதுறை பக்கம்லாம் இன்னும் அந்த கடலொட்டி இடங்களுக்கும் நமக்கு மழை தீவிரமாகணும். அப்ப இது போன்ற தேதிகள், இது போன்ற இடங்கள்ல எந்த தேதிகள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம கேட்கலாம். தேதிகள் குறித்து கொள்ளுங்க. மே 4ஆம் தேதி நாளைய தினங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை வரப்போகுது. எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்க. ஐஸ் மழை வரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மே 4ஆம் தேதி நாளைய தினத்தில் இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் மழை வரலாம். மாலை 3 மணிக்கு மேலேயே உங்களுக்கு மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதனால தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். பகல்ல பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயத்துல 3 மணிக்கு மேல, அந்த மதியம் 3 மணிக்கு மேல மாலை நேரங்கள் தொடங்கும் தருவாயில மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருகிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே தான், எல்லா பகுதிகளுமே. ஊர் பேர் சொல்லன்னு வருத்தப்படாதீங்க. இன்னும் நிறைய ஊர்ல நம்ம மாவட்டங்கள் சொல்லணும். அதனால வேகமா நம்ம கடந்து போகிறோம். அடுத்ததா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் இந்த மே 4ஆம் தேதியில் வலுவான மழை பொழிவு. நாளைய தினத்தில் மாலை மற்றும் இரவுல மிக அருமையான மழை பொழிவு. சென்னை டு கடலூர் இந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவாக
இடி மின்னல் கடுமையாக இருக்கும், சூறாவளி காற்று வீசும். அதே போல ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகளையும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு எங்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கு? சரி, நாளைய தினங்கள் நம்ம சொல்லிட்டோம் எங்க அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும்னு. இன்னைக்கு எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னா, நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் இன்னைக்கு பரவலான மழை இருக்கும். சில இடங்கள்ல இந்த சேலம், திருச்சி, கரூர், நாமக்கல்ல பகுதியா வேணா ஆங்காங்கே இருக்கலாம். மற்றபடி இந்த பெரும்பாலும் இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை, அதாவது நிதானமா பொறுமையா கவனிங்க, கண்டிப்பா வானிலை அறிக்கை புரியும். இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக பகுதியாக இன்று கனமழையானது தீவிரமடையும். நாளைய தினத்துல தான் சென்னைக்கு மழை வரப்போகுது. இன்னைக்கே எதிர்பார்த்துறாதீங்க. நாளை மாலை மற்றும் இரவு நேரங்களில் வலுவான கனமழை உறுதியாக நமக்கு கடலோர பகுதிகளிலும் தீவிரமடையும். ஆகவே இந்த பருவமழை காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் ஒரே நாள்லேயே நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 18லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. நேற்று ஒரே நாளில் மட்டுமே 18லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும், நீங்கள் மதிய நேரத்திலிருந்து நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 18 மாவட்டங்கள்லேருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் நேற்றைய தினத்திலேயே தமிழகத்தில் மழை பதிவாகி இருக்கிறது. நாளை முதல் மழை சரிவர பெய்யாத பகுதிகளில் பலத்த மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா பெய்யல நீங்க நினைக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதி எல்லா இடங்களும் நாளை முதல் நமக்கு பலத்த மழை இருக்கும். மே 11, 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமடையும். அடுத்ததா கர்நாடக மாநிலங்கள்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டே வரீங்க, பெங்களூர்ல எப்படி இருக்க போகுது, இதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஃப்ளட்டு வருமா? ஏன்னா தென்மேற்கு பருவமழையில நம்ம நிறைய வருஷங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் நமக்கு தொடர்ந்து மழை பெய்ததுனால நிறைய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவுகள் தென்மேற்கு பருவமழையில் கர்நாடகாவில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சராசரியாக உங்களுக்கு என்ன மழை பெய்யணுமோ அது சரியாக கிடைக்கும். அதனால வருத்தப்படாதீங்க. நமக்கு தென்மேற்கு பருவமழை குறைஞ்சி பதிவாயிரும்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு சராசரியான மழை பொழிவு என்ன பதிவாகுமோ அது கண்டிப்பாக இருக்கும். கர்நாடகாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உறுதியான கனமழை இருக்கு. அதனால பகல்ல பெரிதளவில் மழை இருக்காது. பெங்களூர்ல மறுபடியும் ஒரு மிக கனமழை காத்திருக்கு. கர்நாடகா பெங்களூர்ல மறுபடியும் ஒரு மிக கனமழை காத்திருக்கு. வருகிற நாட்களை நீங்க பார்ப்பீங்க. 5, 6, 7, 8 தேதிகளில் உங்களுக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமாகிட்டே இருக்கும் கர்நாடகா மாநிலங்கள்ல. பெங்களூரில் வருகிற நாட்களிலும் தொடர் கனமழை உறுதியாகி இருக்கிறது. அதனால மழை ஓய்வு கொடுக்காது. வெறும் ஒரு நாள் மட்டும்தான் 11 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இல்லை, நாளுக்கு நாள் உங்களுக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும். அடுத்ததாக கேரள மாநிலங்களில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். கேரளாவில் கடலோர பகுதிகளிலும் கடும் கனமழை வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். குறிப்பாக கோழிக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், எர்ணாகுளம், திரிசூர், இன்னும் நிறைய பகுதிகள் நம்ம சொல்லலாம். ஆழப்புழா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், செங்கனூர், அதை தொடர்ந்து திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கேரளாவின் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், மலை பகுதிகள் எல்லாம் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் இனி நாளுக்கு நாள் அதிகரிக்க போகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை கோயம்புத்தூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், மதுரையில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தேனியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, விருதுநகர் 1 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலும் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, புதுக்கோட்டையிலும் 1 சென்டிமீட்டர் மழை. இதெல்லாம் கடந்த 24 மணி நேரம்னு சொன்னால் அதற்கு முந்தைய நாட்கள், அதாவது எந்த தேதிகள் நம்ம சொல்கிறோம், 1ஆம் தேதி பெய்த மழை அளவு தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகள், இந்த 2 நாட்களிலும் உங்களுக்கு பெய்த மழை அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினங்கள் 2ஆம் தேதிகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குங்கிறது இன்றைக்கு மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை நம்ம சொல்கிறோம். இன்றைய நாட்கள் 3ஆம் தேதியான இன்றைய நாட்களிலும் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் எல்லாரும் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 50%லேருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. நிறைய ப்ராடக்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நிறைய ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம்.
நீங்கள் வானிலை அறிக்கை கேட்கும்போதே உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ் ஸ்க்ரீன்லேயும் தெரியும். அதேமாதிரி ஸ்டோருங்கிற ஆப்ஷன் நம்ம தனியாகவும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டுமே இந்த சிறந்த சலுகைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. கிராசரிஸ் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட நம்ம சேனல்லே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம்.